Taste the Daily. தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் வெயிலின் தாக்கத்தில் தவித்த பொதுமக்கள், விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். இருந்தபோதிலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். லட்சுமிபுரம், பழனிசெட்டிப்பட்டி, அரண்மனைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் வெள்ளம் போல் நீர் தேங்கியது. மேலும் புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் இடி, மின்னல் தாக்கியதில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் செயலிழந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலையில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பையூர், வாணியங்குடி, காஞ்சிரங்கால், சோழபுரம், காளையார்கோவில், இடையமேலூர், அரசனிப்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது. மழைநீர் வடிகால்வாய்களில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மழைநீர் சாலைகளில் தேங்குவதை தடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே வாணியாறு நீரோடையில் குளித்த சகோதரர்கள் பெற்றோர் கண்முன்னே தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரின் மகன்கள் தீபக், காமேஷ் ஆகியோர் வாணியாறு நீரோடையில் நீச்சல் பழகி கொண்டிருந்தனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற தீபக், காமேஷை காப்பாற்ற பெற்றோர் முயன்ற போதிலும் அவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கெங்கையம்மன் சிரசு திருவிழாவில் போலீசார் அராஜகம் செய்வதாக கூறி பக்தர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபாலபுரம் கெங்கையம்மன் கோயிலில் நடைபெற்ற சிரசு திருவிழாவையொட்டி கோயிலில் உள்ள 4 கதவுகளையும் காவல்துறையினர் பூட்டிவிட்டதாகவும், இதனால் பக்தர்கள் கோயிலுக்கு வர முடியாமல் அவதிக்குள்ளானதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்து பக்தர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுகவின் ஏவல் துறையினர் குற்றவாளிகளை பிடிக்க முடியாத நிலையில் அப்பாவி மக்களிடம் மட்டும் அராஜகத்தில் ஈடுபடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கடந்த பல மாதங்களாக இதே நிலை இருந்து வருவதாகவும், இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடிகால்வாய்கள் இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் செல்வதாகவும், கழிவுநீரால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே புதிதாக டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரத்தூரில் இதுவரை டாஸ்மாக் மதுபான கடை இல்லாமல் இருந்த நிலையில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான கௌதமன் தூண்டுதலின் பேரில் திடீரென்று டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றுவதை விட டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து தமிழக மக்களை சீரழிப்பதற்குத்தான் அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக மக்கள் விமர்சனம் செய்தனர். மதுபான கடை எங்களுக்கு திறக்கவே கூடாது சார். படிக்கிற பிள்ளைங்க வரையும் பொண்ணு வரையும் வீணா போயிடுவாங்க. இந்த ஊர்ல எங்களுக்கு மதுபான கடை திறக்கவே கூடாது. நாங்க ஒரு நைட்டு 10 மணியா இருந்தாலும் இங்க நாங்க வாசல்ல இங்கதான் உட்காந்துருப்போம், அமர்ந்திருப்போம். கலைக்கவே முடியாது. யார் திறக்க சொன்னாங்களோ அவங்க இங்க வந்தாகணும். வந்தாதான் நாங்க எந்திரிப்போம். நாங்க கொடுத்த கலைப்போம். அது வரைக்கும் நாங்க கலைக்க மாட்டோம். ஏன்னா எங்க ஊர்ல பொண்ணுங்க எல்லாம் இருக்கு. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் பக்கம் போவே மாட்டானுவோம். ஏன்னா ஏற்கனவே சனி ஞாயிறு வந்தா பெரிய தொல்லையா இருக்கு. எந்த பக்கம் அடிச்சுட்டு கிடக்குறானே தெரியல. மதுரையில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க வைகை ஆற்றில் ஓடும் தண்ணீரில் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வையொட்டி வைகை அணையிலிருந்து மே 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும் தினமும் 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய போது மதுரை மாநகர் பகுதி வைகை ஆற்றில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சென்றது. இந்த நிலையில் தொடர்ந்து வைகை ஆற்றில் தண்ணீர் செல்வதால் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தை தணிக்கும் விதமாக வைகை ஆற்றில் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் குளித்து மகிழ்கின்றனர். இதன் காரணமாக வைகை ஆற்று பகுதியே சுற்றுலா தலம் போல் மாறி இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முட்டல் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் சேலம், விழுப்புரம், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் படகு சவாரி செய்தும் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் மகிழ்ந்தனர். மது பிரியர்கள் மது போதையில் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதால் பெண்கள் அச்சத்துடன் குளிப்பதாகவும், வனத்துறையினர் முறையாக பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் திமுக அரசின் தகரடப்பா பேருந்து பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் பேருந்தை தள்ளிச் சென்றனர். விக்கிரவாண்டியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பன்ருட்டி பேருந்து நிலையம் வந்த அரசின் தகரடப்பா பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் அரசின் தகரடப்பா பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற நிலையில் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் இதுபோல அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.